ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகாநதியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். கங்கா வந்து அவங்க வீட்டில் காவேரியை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு நான் இவ இருக்கிற வீட்டில் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. குமரன் வந்து விஜய்கிட்ட நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன்ட்டு பின்னாடியே போகிறாரு. கங்கான்னு கூப்பிட்டுட்டே போகிறாரு. அவங்க காலையே வாங்காமல் போகிறாங்க. ஏன் கங்கா இப்படி இருக்கு, காவேரி மேலே கோவப்படுற, விஜய் மேலே கோவப்படுற, இப்போ என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கங்கா கிட்டே கேட்குறாரு. அது கங்கா வந்துட்டு நீங்கள் ஏன் அவர்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, பம்மி பேசுகிறீங்க, அப்படி பேச வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கோவப்படுறாங்க. ஏங்கங்க அப்படி இருக்க, காவேரி மேலே கோவப்படுற, அடுத்து விஜய் மேலே கோவப்படுற, இப்போ என்னென்னா என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. ஏன் உண்மையிலே எதுக்காக நான் கோவப்படுறேன்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்டே கேட்குறாங்க. காவேரி வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா தானே உனக்கு கோவம், பணத்தை எடுத்துகிட்டு போனது என் கோவம் இல்லைங்க, நம்ம அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தோம், நம்ம சென்னைக்கு வந்தது அந்த பணத்தை நம்பி தான், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால சுயநலமா, அதான் என்னோட வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்படி நினச்சா அது உண்மை இல்லை கங்கா, அந்த பணத்தை தொலைச்சது நான் தான், அப்போ நம்ம 2 பேருக்குள்ளே சரியான புரிதல் இல்லாததால் நம்ம எங்கே பிரிஞ்சுடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் காவேரி அவன் மேலே எல்லா பழியும் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அந்த உண்மையை சொல்லிடுறாரு. அதை கேட்டு கங்கா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வேகமாக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே போயிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க. மாமா சொன்னதெல்லாம் உண்மையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னக்கா ஏன் அப்படி அலற, மாமா அப்படி என்ன தான் சொன்னார், என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா, நீ உங்கள் அக்காவும் இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கு நான் தானே காரணம். கங்கா வந்து என்னை வேண்டவே வேண்டாம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். இந்த வீட்டில் நீங்கள் எப்படிலாம் ஒத்துமையாக இருந்தீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க இருக்கிற வீட்டில் ஒருத்தவங்க இருக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ சண்டையாகி போச்சு, இது என்னால் நடக்க வேணாம் சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்ன மன்னிச்சிருக்க, அவர் உன்னை பார்க்குற இடத்துலலாம் கரிச்சு கொட்டியிருக்கோம், உன் புருஷன் முன்னாடியே உன்னை தப்பாக பேசியிருக்க, அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு கங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைங்க, நான் எதுவும் காவேரியை தப்பாக நினைக்கல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பாத்தியா, கொஞ்ச நாள் தான் அவர் உங்ககிட்ட பழகி இருக்காரு, அவருக்கே உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் போது உன் கூட பிறந்து வளர்ந்த நான் எப்படி உன்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டேன்னு கங்கா அலறாங்க. ஒரு வழியாக காவேரியும் கங்காவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.